இந்த வீட்ல என் பேச்சுக்கு மதிப்பு இல்லாம போச்சுல்ல? இந்த வீட்டுக்கு இவ தான் எஜமானியா? இவ முதல்ல வெளிய இருங்க. எனக்கு தெரியும். நீங்க தள்ளுமா விடுமா விடுமா. ஹேய் நீ போம்மா காம். நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். நீ ரொம்ப ஓவரா போற. நான் பழைய நெல்லாண்டு ஒண்ணு இருக்கு. எதுக்கும் ஒரு அளவு இருக்கு. சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க வீட்டு பிரச்சனைனால தான் எங்க வீட்டு நிம்மதி போகுது. மேடம், என்ன கோபி, என்ன நடக்குதுங்க? எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. இனி உங்க கல்யாணத்துக்கு எந்த தடையும் இல்லன்னு நினைக்கும் போது இப்ப புதுசா ஒண்ணு வந்து நிக்குது. நான் எதை பத்தி பேச நினைச்சு வந்தனோ அத பத்தி தான் நீங்க பேச எனக்கு தெரியுது. என்ன சொல்றீங்க கோபி? மகா என்னென்னலாம் பேசினான்னு மறந்துட்டீங்களா? நீங்க என்னடானா அவளுக்கு பூ வச்சு விடுறதும், அவ என்னடானா உங்களை அத்தான்னு சொல்றதும், எங்க அக்கா கிட்டே வந்து கோபி அத்தா மாதிரி ஒருத்தர் கட்டிக்கோங்கன்னு சொல்றதும் சகிச்சுக்க முடியுமா கோபி? பார்த்து எனக்கே பத்துக்கிட்டு வந்துச்சு. எங்க அக்கா உங்களை விரும்புறா. அவளுக்கு எப்படி இருக்கும்? என்னங்க பண்றது? என்னுடைய சூழ்நிலையும் நிலைமையும் அப்படி இருக்கு. என்னங்க பெரிய நிலைமை? இதே மாதிரி எங்க அக்கா நடந்துக்கிட்டா நீங்க பொறுத்துப்பீங்களா? ரோஹிணி, பொறுத்துப்பேங்க. அந்த சூழ்நிலை எப்படி இருக்குங்கிறத புரிஞ்சுட்டு கண்டிப்பா நான் பொறுத்துப்பேன். மலர், நீங்க என்ன சந்தேகப்படுறீங்களா? எனக்கு உங்களை பத்தி தெரியும் கோபி. உங்க குணம் தெரியும். அதே கோயில்ல தான் நீங்க எனக்கு பூ வச்சு விட்டீங்க. அப்போ உங்க முகத்துல பார்த்த சந்தோஷத்தோட ஒரு துளி கூட மகாக்கு நீங்க பூ வைக்கும் போது உங்க முகத்தில் நான் பார்க்கல. தேங்க்ஸ் மலர். நான் உங்கள்ட்ட பேசின பாத்தீங்களா கோயில்ல? மகா கண்ணு முழிச்சுச்சுன்னா என்னென்ன பிரச்சனைகள் வருமோன்னு பயமா இருக்குன்னு. அதே மாதிரிதான் மகா கண்ணு முழிச்சிருச்சு. ஆனா டாக்டர்ஸ் எல்லாரும் மகாக்கு ஒரு 3 மாசம் வரைக்கும் எந்த அதிர்ச்சியான தகவலோ இல்ல வருந்தத்தக்க தகவலோ எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா அது உயிருக்கே ஆபத்தா கூட முடியும்னு சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்கும்போது மகா கண்ணு முழிச்ச உடனே தன் கழுத்துல இருக்க தாலியை பார்த்துட்டு நான் தான் அதுக்கு தாலி கட்டிட்டேன்னு நினைச்சிருச்சு. எங்க யாராலையுமே மகா கிட்ட போய் அம்மா உனக்கு கல்யாணம் ஆனது பாண்டி கூட தான், உனக்கு தாலி கட்டினது பாண்டி தான், நீ பாண்டியோட பொண்டாட்டி தான், கோபிக்கும் உனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றதுக்கு முடியல. நாங்க எல்லாருமே இப்ப சூழ்நிலை கைதியா தான் இருக்கோம். ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையா இருக்கு. என்னக்கா நீயும் இப்படியே பேசுற? இப்படி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் விட்டு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா காலை முழுக்க விட்டு கொடுத்துட்டே இருக்க வேண்டியதுதான். அப்ப என்னைக்கு நீங்க ஒண்ணு சேருது? நம்பிக்கை வைக்கணுங்க. என்ன கோபி, அந்த நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு. எங்க அக்காவோட நிலைமை, அவ வாழ்க்கை எல்லாமே உங்களுக்கு தெரியும். அவ முதல்ல உங்களதான் காதலிச்சா. அதுக்கப்புறம் அது நடக்காம அந்த அயோக்கியன் கோகுல கல்யாணம் பண்ணா. அவனோட டார்ச்சர் தாங்க முடியாம கல்யாணம் பண்ண அன்னைக்கே இங்க ஓடி வந்தா. இங்க வந்து அவ்வளவு பெரிய பிரச்சனையாகி அதுக்கப்புறமா நீங்க மீட் பண்ணி உங்களோட விருப்பங்களை ஷேர் பண்ணி எல்லாம் நல்லபடியா போகும் நினைச்சா இப்ப மகா வந்து குறுக்கு நிக்கிறா. வேண்டாம் கோபி, எங்க அக்கா தோல்வி மேல தோல்வியை தழுவுறத நான் விரும்பல. நடக்கும் இல்ல நடக்காது, இந்த ரெண்டுல ஒண்ணு தெளிவா சொல்லிடுங்க. சந்தோஷமோ துக்கமோ இங்கேயே முடிஞ்சிருட்டும். காத்திருப்போம், பொறுமையா இருப்போம் சொல்றதுக்கு இது ஒண்ணும் பொழுதுபோக்கு இல்ல கோபி, வாழ்க்கை. கட்டிக்கிறேன் இல்ல கட்டல, இதுல ஒண்ணு சொல்லிட்டு நீங்க என்னமோ பண்ணுங்க. எங்க அக்காவை நான் தேத்திக்கிறேன். இந்த குழப்பம் எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தானங்க. என்ன கோபி கொஞ்ச நாள்? டாக்டர் என்னமோ 3 மாசம் கழிச்சு மகா கிட்ட என்ன வேணாலும் சொல்லலாம் நீங்க சொல்றீங்க. ஆனா 3 மாசம் கழிச்சும் மகா இப்படியே தான் இருக்கா. இன்னும் 6 மாசம் போகட்டும்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்க? அப்புறம் உங்க வீட்டுல இருக்கிறவங்களா அதான் புருஷன் பொண்டாட்டியே வாழ்ந்துட்டீங்களே, இனிமேலும் இப்படியே இருங்கன்னு சொல்லிடுவாங்க. எங்க அக்காவோட வாழ்க்கை என்ன ஆகுறது?
காலம் முழுக்க உங்களே நினைச்சு அது கை கூடாம போறதுக்கு இப்பவே இங்கேயே முடிவு பண்ணிடலாம். ரோஹிணி, நீ கோபி கிட்ட பேசணும்னு சொன்ன, பேசுன. அவரும் தன்னுடைய நிலைமையை சொல்லிட்டாரு. அதுக்கு மேல என்ன? இங்க பாருங்க கோபி, நம்ம 2 பேரும் குழப்பம் இல்லாம இருந்தாலே போதும். நீங்க என்ன சொல்றீங்க? நான் சொல்றத இப்ப நீங்க சொல்லிட்டீங்களே. மகா, என்னத்தான் போன் எடுக்க இவ்ளோ நேரமா? கொஞ்சம் வேலையா இருந்தேன். சரி, இப்ப எங்க இருக்கீங்க? கடை விஷயமா வெளில வந்திருக்கேன். கடை விஷயமாவா? சரி, எப்ப கடைக்கு போவீங்க? இப்ப கிளம்பிட்டேன். எப்ப கடை அடைப்பீங்க? எப்ப கடை அடைப்பீங்களா? ஏன் கேட்டா கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. எப்ப கடை அடைப்பீங்க? பொதுவா தினமும் ராத்திரி 9 மணில இருந்து 10 மணிக்குள்ள கடை அடைப்பேன். அப்படியா? சரி, இன்னைக்கு 5 மணிக்கெல்லாம் கடை அடிச்சிட்டு சட்டு புட்டுன்னு வீட்டுக்கு வர வழியை பாருங்க. ஏன்? கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. வரணும்னா வரணும். எனக்கு கடையில நிறைய வேலை இருக்கு மகா, அதனாலதான் ஏன்னு கேக்குறேன். இப்ப உங்களுக்கு கடை முக்கியமா இல்ல பொண்டாட்டி முக்கியமா? சொல்லுங்க, கடை முக்கியமா பொண்டாட்டி முக்கியமா? பொண்டாட்டி தான் முக்கியம். அப்ப பொண்டாட்டி பேச்ச கேளுங்க. சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க, விசேஷம் இருக்கு. விசேஷமா? அது என்ன? அத்தானுக்கு ஆர்வத்தை பாரு. அத்தான், இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். அத்தானுக்கு சந்தோஷத்துல பேச்சே காணோம். ஓகே, சீக்கிரம் கிளம்பி வாங்க. வச்சிடறேன். மகா, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டா? இதெல்லாம் எங்க போய் முடியும் கோபி? என்னங்க பண்றது? நம்மளுக்குள்ள ஒரு புரிதலோட தெளிவா இருந்தோம்னா இதுல என்ன இருக்கு? இங்க பாருங்க, இந்த 3 மாசம் கஷ்டப்பட்டு தான் ஆனோம், அனுபவிச்சு தான் ஆனோம். வரேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டா? ஆல் தி பெஸ்ட். நைட் ரோட்ல எந்த கடைக்கு முன்னாடி படுத்திருக்கேன்னு ஃபோன் பண்றேன். வரேன். என்னண்ணே இப்படி பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருந்த என்னென்ன பண்ண முடியும்? என்ன செய்ய மயில? இந்த விஷயத்த மகாட்ட பேசவும் முடியாது. அது விவரம் தெரியாது பொண்ணு. செய்யணும், ஏதோ ஒண்ணு செய்யணும். அண்ணே, பாண்டியா அவங்க அம்மா கிட்ட கோவமா பேசிக்கிட்டு இருந்தானே, மறுபடியும் என்ன பழைய பாண்டியா மாத்திராதீங்க, மறுபடியும் என்ன பழைய பாண்டியா மாத்திராதீங்கன்னு. எனக்கு கோவம் தெரிஞ்சு நானும் சத்தம் போட ஆரம்பிச்சேன். என்னடா நினைச்சுக்க உங்க மனசுல என்ன பெரிய ரவுடியான்னு அடிக்க போயிட்டான் அவனை. அவன் இப்படியே போயிட்டு இருந்தா அவனை கட்டுப்படுத்த முடியாதுனே. அவனை கோபியாலும் ஒண்ணும் செய்ய முடியாது. அவனை எக்குத்தப்ப ஏதாவது செய்து விட்டா நம்ம குடும்பம் ஆனந்தானே போகும். பயமா இருக்குண்ணே. இல்ல மயில, இத பொறுத்து பேசலாம், தள்ளி போடலாங்கிற விஷயம் இல்ல. ஒரு விஷயம் மயில, மகாவோட உசுறு முக்கியம், மகா நமக்கு முக்கியம். அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக கோபி கொஞ்ச நாள் அவ புருஷனா நடிக்கணும் அப்படின்னு பெரியவங்க நாம எடுத்த முடிவு இது. கோபி அவ புருஷனா நடிக்கிறது அவன் கடமை. அவனுக்கு எந்த சிக்கலும் வராம பாத்துக்க வேண்டியது பெரியவங்க நம்ம கடமை. நாம தான் ஏதாவது செய்யணும். இது நாம 2 பேர் மட்டும் இல்ல, புஷ்பாவும் சேர்ந்து இருக்கு. புஷ்பா வர சொல்லு, நான் பேசுறேன். என்ன புஷ்பா என்ன பேசுற நிலைமையில இருக்கா? என்னன்னு நீங்க இதுதான் சான்ஸ் இன்னும் ஆட்டம் போட ஆரம்பிச்சிருவாங்க. ஏற்கனவே பெரிய உடனே அவளும் சேர்ந்துக்கிட்டு கோபியை தான் எப்படியாவது மகாகத்துல தாலியை கட்ட வைக்கணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்ப எப்படி மயிலே, இதெல்லாம் அப்புறமா பேச வேண்டிய விஷயம். அவ வெளியே இருப்பா, கூப்பிட்டு முதல்ல இதை பேசுவோம். மயிலே போ. புஷ்பா, என்ன அண்ணா உங்ககிட்ட பேசணுமா? வா. என்னவா? சொல்லுவார், வா. நீ அண்ணனும் தம்பியும் சேர்ந்து பேசினாலே என் குடும்பத்துக்கு ஏழ்றதான். என்னண்ணே? வா புஷ்பா. ஏதோ பேசணும்னு சொன்னீங்களா? ஆமாமா, கையை தொடச்சிட்டு எல்லாம் உட்காரு. என்ன பீடியெல்லாம் பலமா இருக்கு? பரவாயில்ல, எனக்கு நின்னாலும் காது கேட்கும். சொல்லுங்க. நின்னாலும் கேட்குமாப்பா. அண்ணே, எனக்கு நிறைய வேலை இருக்கு. சொல்லுங்க. வெளிப்படையாவே சொல்றேன். மகா கோபிக்கு போனை போட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வர சொல்லியிருக்கா.
சடங்கு சம்பிரதாயம்னு சொல்லிட்டு முதலிரவுன்னு வேற பேசியிருக்கா. அவ விவரம் தெரியாது, கோபிய புருஷன் நினைச்சிட்டு இருக்கா. இதுல பொறுப்பு நமக்கு தான். நாம தான் அவளுக்கு எடுத்து சொல்லணும். புஷ்பா, நடந்ததெல்லாம் தெரிஞ்சு இப்படி அமைதியா இருக்கிறது நல்லது இல்லமா? நீ பாட்டுக்கு கோவத்திலேயோ பழி வாங்கணும்ன்ற எண்ணத்தில் நிறுத்துங்க. என்ன அவ்வளவு தரங்கட்டவே நினைச்சுக்கலாம் நீங்க? பாருங்க, இப்பவும் சொல்றேன், கோபி தான் மகா கழுத்துல தாலி கட்டணும். அதுதான் என் நோக்கம். அதை விடுங்க. ஆனா இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க, இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட காரியத்தை நான் எப்பவும் செய்ய மாட்டேன். என் மகளுக்கு அம்மாவா, அவளை எப்படி வழி நடத்துறது, அவளை எப்படி பாத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியும். நான் அவளுக்கு அம்மாவா மட்டும் தான் நடந்துப்பேன். இப்பவும் சொல்றேன், கோபி தான் மகா கழுத்துல தாலி கட்டணும். கட்ட வைப்பேன். அது நடக்கும். நடத்தி காட்டுறேன். என்ன இப்படி பேசிட்டு போறா இவ? விடுறா, அதுக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கு. முதல்ல இதை தாண்டுவோம். உனக்கு வேற வேலை இல்லையா? என்னன்னு அவன் சொன்னதுக்காக வேத்து விருத்தி இந்த ஜாக்கெட்டை தைச்சிட்டு இருக்க. கொடுத்தோம்னா போட்டோம். டேய், காசு வாங்குறோம்ல, காசு வாங்கினாக்க எந்த தொழிலா இருந்தாலும் சிறப்பா பண்ணி தான் கொடுக்கணும். காசா? நீ பெரிய தியாகி. உங்ககிட்ட சொன்ன பாரு, நான் போய் செவுத்துல முட்டிக்கலாம். ஏண்டா 2 பேரும் நல்லா கொஞ்சிட்டு தாண்டா தெரிஞ்சீங்க, திடீர்னு ஏன்டா சண்டை அடிச்சிட்டு இருக்கீங்க? ஏய் கஜா, பாத்தியா? எவ்வளவுதான் நீ பால்ல தண்ணி கலந்தாலும் பால் கலரை மாத்த முடியாது. நான் பால் மாதிரி. என்ன சம்பந்தம்? டயலாக்லாம் பயங்கரமா பிச்சு உதறற. எப்படி இது? இதாப்பா, உன் ஜாக்கெட்டை தச்சாச்சு. யார்கிட்ட கொடுக்கணுமோ கொடுத்துரு. ஃபிட்டிங்லாம் கரெக்டா இருக்கும். வாங்க, என்ன வேணும்? நான் ஓனர் கிட்ட பேசுறேன். மச்சான், கவர் எடுத்தேன். ஜாக்கெட் எல்லாம் தச்சாச்சா? தச்சாச்சு. போட்டு பாரு, ஃபிட்டிங்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கும். சும்மா அப்படியே மேல பறக்குற மாதிரி இருக்கு. சரி, கூலி எவ்வளோ? கூலியா? உன்கிட்ட கூலி வாங்குறக்க நான் எவ்வளவு பெரிய கடை கட்டி வச்சிருக்கேன். இன்னைக்கு இல்ல, என்னைக்குமே உனக்கு கூலி கிடையாது மச்சான். ரொம்ப தேங்க்ஸ். சாயந்தரம் கச்சேரிக்கு வர மறந்துடாதீங்க. சரி கிளம்பு மச்சான். நல்லா இருக்குடா. ரொம்ப அர்ஜென்ட், இமிடியேட்டா தச்சு கொடு என்னை வேலை வாங்கிடுங்க. ஆனா காசு வாங்கி கொடுக்க மாட்டீங்க. உங்களை நம்பி கடையில வச்சிருந்தேன்னு வச்சுக்க, நம்ம மட்டும் தான்டா இருப்போம். கஸ்டமர் யாரும் வர மாட்டாங்க. அப்புறம் நூல் கண்டு வாங்க கூட காசு இருக்காது. சம்பந்தம், இன்னொரு விஷயம்டா. என்ன? மகன் எனக்கு போன் பண்ணி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்னு சொல்லுதுடா. ஓகே சொல்லிட்டீங்களா? அறிவு இருக்காடா? நான் எப்படா ஒத்துக்குவேன்? லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கேன். நானே எப்படா வீட்டுல தங்காம இருக்குன்னு ஐடியா பண்ணிட்டு இருக்கேன். இங்க பார், நான் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு கச்சேரி இருக்கு, வெளியூர்ல போய் வாசிக்க போறேன்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பி வந்துருவேன். நம்ம 3 பேரும் இங்க கடையில தான் தங்குறோம். நான் போய் சொல்லிட்டு வந்துறேன், ரெடியா இருங்க. நம்ம கடையில தான் தங்குறோம். சரியா? இங்க ஃபேன்லாம் இல்ல மச்சான். இருக்கிறது போதும் நமக்கு. ஏய், கச்சேரிக்கு எப்பறா போறது? ஒரு பாட்டுக்கு தங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. அட விடுனே, அவர் எப்படி வருவாரு? பிரெயின் வாஷ் பண்ணி கூட்டி ஏய் சம்பந்தம், போயிடலாம். அப்புறம் நான் மட்டும் போனேன்னு வச்சுக்க, அத சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நீங்க என்ன கூட வந்து வச்சுக்கீங்களேன். அண்ணே ஊருக்கு போறேன், கச்சேரி வாசிக்கணும், டைம் ஆச்சு அப்படி இப்படின்னு சொல்லி பில்ட் பண்ணி கிளப்பி விட்டுருங்க. வா போலாம். சரிண்ணே. கச்சேரியே எல்லாம் எப்படி போய் சொல்றது? பொய்யா? நீங்க சொல்ல மாட்டீங்களோ? சார் ஓனர் சார், இந்த கடைக்கு ஓனர் சார். வாங்க லேட் ஆயிடுச்சு, வாங்க போலாம். வா. கொஞ்சமாவது சாப்பிடுங்க அத்தை. சாப்பிடுங்க அத்தை. சாப்பிடுங்க அத்தை. கொஞ்சம் கவனமா இருங்கப்பா.
கொஞ்சம் தப்பு பண்ணிட்டோன்னு வச்சுக்க, மகாக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சிச்சு எல்லாரும் காலி. ஆமா மச்சான், என் தங்கச்சி லேசுப்பட்ட ஆள் கிடையாது. லைட்டா கண்ணசிச்சாலே கண்டுபிடிச்சிருவா. அவட்ட கரெக்டா தான் டீல் பண்ணணும். நான் கவனமா தான் இருப்பேன், நீங்க உளராம இருந்தா சரி. ஆமா ஆமா, எனக்கு என்னமோ உங்க மேல தான் டவுட். நீங்க ஏதோ உளறி வச்சு தொலைஞ்சிடாதீங்க மச்சான். அவன் தான் என்ன ஏத்து பேசுவேன். அவனையும் கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்க. அட வாங்கப்பா. மகா அத்தா என்ன காஜா இந்த பக்கம்? என்ன மகானே, வீட்டுக்கு வந்த கஷ்டம் வான்னு கேட்காம ஏன் வந்தங்கிற மாதிரி கேக்குற? அவன் மனசு கஷ்டப்படாது. மகா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு சிவகங்கையில கச்சேரி. இன்னைக்கு நைட்டும் வாசிக்கணும், நாளை காலையும் வாசிக்கணும். நாங்க இன்னைக்கு நைட்டு போய் தங்கிட்டு நாளை காலைல வாசிச்சுட்டு வந்துடுறோம். என்னத்தா நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? இப்ப என்னடா கச்சேரின்னு சொல்றீங்க? அது ஏற்கனவே கமிட் பண்ண ஒரு ப்ரோக்ராம். மச்சான் வந்து நீ குணமடைந்த சந்தோஷத்துல மறந்துட்டாரு. நான் தான் ஞாபகப்படுத்தினேன். நல்லா ஞாபகப்படுத்தினேன். எனக்கு வினக்கினேன். என்ன நின்னு பேசிட்டு இருக்கீங்க? டைம் ஆகுதுனே, கிளம்புறேன். அம்மா பேக் எடுத்துட்டு வாங்கம்மா. மச்சான் இன்னும் 1.5 hour தான் இருக்கு. சீக்கிரம் போணும். மகாவும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கு. நீங்க வேணா இங்கே இருங்க. நான் வேற ஆல்டர்னேட் பார்த்து ப்ரோக்ராம் நானே கோஆர்டினேட் பண்ணிக்கிறேன். என்ன மகா? மகாவுக்கு நினைவு தெரிஞ்ச உடனே முதல் கச்சேரியா அவுட்டா? இல்லத்தா, நமக்கு கச்சேரி தான் முக்கியம். நீங்க தொழில போய் பாருங்க. அத்தா, நீங்க கை நீட்டி அட்வான்ஸ் வாங்கிட்டு கச்சேரிக்கு போகாம இருந்தா உங்க பேர் தான் கெட்டுரும். உங்க பேர் கெட்டற கூடாது. ஆமா மச்சான், நீங்க இங்க இருந்தாலும் உங்க பேர் கெட்டுறோம். வாங்க போலாம். இருங்கத்தா, நான் என் கையால நரசுவரத்தை எடுத்து கொடுக்குறேன். நீங்க சந்தோஷமா வாசிட்டு வாங்க. இந்தாப்பா. இந்தாங்கத்தா. அப்பா சொல்லிட்டு வந்துறேன். அப்பா கச்சேரி எங்க இன்னைக்கு? கடை இல்லையா? ஆமாப்பா, வேற வழி தெரியல. இப்படி யோசிச்சுட்டே போ. இன்னும் 3 மாசத்துக்கு தள்ளணுமே. எனக்கு ஒன்னும் தோணல. கிளம்புப்பா. வரேன்பா. போயிட்டு வரேன்டி. சரி, போயிட்டு வரேன். மச்சான் நாதஸ்வரத்தை என்கிட்ட தெரியல. ஏன்? ரோட்ல ஃபேன்ஸ்ல வருவாங்க, அதான். ஐயா குடுனே. மச்சான் மச்சான், மகா பாத்துக்கிட்டே இருக்கு. எல்லாரும் மௌத்த மீட்ல போட்டு பேசாம வாங்க. வர மகா.